வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது கிரகங்கள் மூலிமா நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குங்கிறத தெரிந்து கொள்ள போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கிய ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய நல்லது கெட்டதுகள் வரும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை முழுசாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 ஆங்கில மாதத்தில் 6வது மாதமானது முடிய போதுங்க. 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் கம்ப்ளீட் ஆகி 7வது மாதமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 7வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் கிரக தாண்டவத்தினால நிறைய அதிசயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதன்படி உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு உங்களுக்கு கிரகங்களால் தடைகள் ஏற்படுவது தடுக்க சில பரிகாரங்களும் நீங்கள் செய்ய வேண்டும். அதில் மெயினாக பணவரவனால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பணவரவு தடையில்லாமல் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல அதை இந்த வீடியோவில் பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலனை பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பணவரவை அதிகரிக்க உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை சொல்கிறேன். முதல்ல ஆன்மீக பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பெரிய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் நம்ம விருப்பத்துக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைவது கிடையாது. பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். பணத்தை வசியப்படுத்தவோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. அந்த பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு வாங்க இந்த பரிகாரத்தை பண்ணுவீங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை. செலவு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுது. பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற புலங்குறவங்க எல்லாருமே இதை பாருங்கள். பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது தான் உங்கள் பெரும்பாலானோருக்கு இன்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா இதை பாருங்கள். இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளோ முயற்சி செய்து கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை பாருங்கள். இந்த கவலை எல்லாம் இருக்கிறது எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போகும். இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பணவரவை அதிகரிக்க வேண்டும்னா மகாலட்சுமியின் அருட்பார்வை உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும். அதுக்காக உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரங்களை முறையாக செய்து வந்தாலே பணவசியங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது தெரிந்து கொண்டு அந்த பரிகாரங்களை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியம் உங்களுக்கு ஏற்படும், பண பிரச்சனையை நீங்கும். அதன்படி பணத்தை ஏற்க உங்கள் கன்னி ராசிக்கு ஆன்மீக பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்க கோவிலில் இருக்கக்கூடிய பசுவுக்கு போய் வெல்லம் கலந்த கோதுமை, அதாவது வெல்லம் கலந்த கோதுமையை கொடுக்கணும். அதாவது வெல்லம் கலந்த கோதுமை மாவை சாப்பிட கொடுக்கணும். இந்த ஒரு விஷயம் செய்திங்கன்னா பணத்தினால ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு பணவரவுங்கிறது அதிகரிக்கும். ஸோ பணவரவை அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முத்தான பரிகாரம் இதுதான். ஸோ இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்லதே நடக்கும்.
ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரம் பணவசியத்துக்காக பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கு இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஜூலையில் அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க. சரி வாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். உங்கள் வலுவான தன்னம்பிக்கையும் உறுதியான அணுகுமுறையும் உங்கள் இலக்குகளை மன உறுதியோடு அடையிறதுக்கு உதவும். வெற்றியை அடைய நீங்கள் கடினமாக உழைத்தீங்கன்னா உங்கள் திறமைகளை மெருகேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கூட சுக்கிரன் மற்றும் கேதுவின் தாக்கத்தால் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு ஒரு புதிய திட்டம் வரக்கூடும். நீங்கள் அடிக்கடி பயணிக்க வேண்டியது இருக்கலாம். உங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள் வைத்திருங்க. கடந்த காலத்தில் ஏதேனும் அரசு தொடர்பான பணிகள் தடைப்பட்டிருந்தால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா முடியும். சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற குருவின் கூட்டு தாக்கத்தால் ஜூலை 16 முதல் உங்களது எல்லாமே வந்து நிறைவடையும். இருப்பினும் ஜூலை 15 முதல் குரு அஸ்தமனம் அடைவதால் வீட்டில் நிலவக்கூடிய பதட்டம் காரணமாக உங்கள் மனம் அமைதியற்று இருக்கலாம். இந்த மாதம் கூட நீங்கள் ஒரு தகராறில் சிக்கக்கூடும். நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் தீவிரமடையலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் பொறுத்த வரைக்கும் ஜூலை 17ஆம் தேதி வரை தொழில் வீட்டில் சூரியன் வக்ரபுதனோடு இணைந்திருப்பதால் புதிய மாற்றங்கள் தொடங்குவதற்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு மங்களகரமான நேரமாகும். இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் முறையான ஆலோசனை பெற்ற பின்னரே அவற்றை ஏற்றுக்கொள்ளணும். சனியின் தாக்கத்தின் கீழே புதிய கூட்டாண்மையில் நுழைவதை தவிருங்க. உங்கள் வணிக பங்காளிப்புகளோடு இணக்கமான உறவுகளை பேண முயற்சி பண்ணுங்க. ராகுவின் தாக்கத்தால் நீங்கள் எந்த வேலை மாற்றத்தையும் செய்வதை இந்த டைம் தவிர்க்க வேண்டும். உங்கள் சக ஊழியர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் இந்த மாதம் உங்கள் அலுவலகத்திற்கு சாதகமாக இல்லை. உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவளிக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வை எதிர்பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும். நீங்கள் தாராளமாக செலவு செய்ய முயற்சிக்கலாம். உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க விழிப்புணர்வோடு முயற்சி செய்யுங்க. பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிருங்க. ஜூலை 15 முதல் நீங்கள் அசையா சொத்தான ரியல் எஸ்டேட் அல்லது ஊக வணிகத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். வரக்கூடிய மாதம் உங்கள் கடந்த கால முதலீடுகளிலிருந்து லாபம் கிடைக்கலாம். இருப்பினும் கடன் வாங்குவதற்கு இது உகந்த நேரம் அல்ல. நீங்கள் நகைகள் அடகுகள் இதெல்லாம் வந்து வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மீட்க முயற்சி பண்ணுங்கள். அதோடு நீங்கள் நகைகள் ஆடைகள் வீட்டு பழுதுபார்ப்பு அல்லது புதுப்பிக்கிறது ஆடம்பர பொருட்கள் மற்றும் வீட்டு தளப்படங்கள் மீது பணம் செலவழிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காகவும் செலவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிதி ரீதியாக இப்படியெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்தெல்லாம் பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் கன்னிராசியாக இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.